வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 8 இன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1909 அமெரிக்கா சோசியலிச கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் 1910 தான் அது ஒரு பெரிய லெவலில் விஸ்வரூபம் அடைஞ்சு எல்லா பெண்களுமே வந்து போராட ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓட்டு உரிமை தரல. அது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில் செய்யக்கூடிய அவங்களுக்கான பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் முன் வச்சு அவங்களுக்குன்னு உரிமைகள்லாம் கேட்டு அவங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1911 ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மார்ச் மாதம் வந்து 19ஆம் தேதி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கிளாரா ஜெட்கின் அப்புறம் கேட்டன்கர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து இந்த நாளை இன்னும் பயங்கரமாக பலப்படுத்துகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் 1917 என்ன ஆயிருக்குதுன்னா ஒரு பெரிய புரட்சி ஜார் மன்னர் எதிர்த்து நடந்தது. அது முதல்ல வேற ஒரு புரட்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 8ஆம் தேதி பெண்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் முன் வச்சு எங்களுக்கான உரிமைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாலையும் பயங்கரமான ஒரு பெரிய புரட்சின்றது வெடிச்சது. இப்படி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் ஏற்பட்ட ஒரு நாள், அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட புரட்சிகள் ஏற்பட்ட ஒரு நாளாகவே மாறிடுச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1965 சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்க, இந்த டேட்டை வந்து ஆதரித்து எல்லாருக்குமே வந்து அன்னையர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அட் த சேம் டைம் பெண்கள் தினமாகவும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஐக்கிய நாடுகள்லாம் 1975 ஒன்றா சேர்ந்து உட்காந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பாருங்க இந்த டேட்டு மாற்றி மாற்றி பண்ணினே இருக்கிறோம், இந்த பெண்களுக்காக ஒரு தினத்தை உருவாக்கிடலாம், அது எந்த டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதியை சூஸ் பண்ணி 8ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இந்த டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உலகத்தினுடைய இரும்பு பெண்மணிகள் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல்லாம் விடுவாங்க. அப்படி 2013 விட்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னா உஸ்லவ் வேண்டோ அப்படின்ற ஒருத்தவங்க யூரோப்பியனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், கமலா ஹாரிசன் தெரியும், அந்த வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்க அமெரிக்காவில். அப்புறம் ஜார்ஜியானா மெலன் அப்படின்ற ஒருத்தவங்க அவங்களும் பிரசிடென்ட். இப்படி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதாங்க பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த மீடியா என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பலம், அவங்களுடைய பணபலம், அப்புறம் இந்த உலகத்தின் மீதான அவங்களுடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் பட்டியலை அவங்க வந்து வெளில எடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் யாருன்னு கேட்டால் உடனே நான் எமோஷ்னலாக சொல்லணும்னா அம்மாவுடைய பேரை சொல்லிவிடுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சூழலில் ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு தன்னுடைய குழந்தைங்களை வளர்த்துக்கின்னு வேலைக்கும் போயிட்டு பல பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இன்றைக்கி தன்னுடைய அடுத்த சந்ததிகளை பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக அத்தனை வேலைகளும் செய்கிறாங்களே, அப்படிப்பட்ட அத்தனை பெண்மணிகளுமே இந்த உலகத்தினுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பெண்மணிகள் தான்ப்பா. ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சயின்ஸ் டெவலப்மெண்ட்ன்றது உருவாயிடுச்சு, விண்வெளியிலே பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருந்தும் நம்மளால் ஒரு அணுவை கூட உருவாக முடியல. ஆனால் இந்த உலகத்தினுடைய உயிர்களை உருவாக்குற உன்னதமான ஒரே சக்தி பெண்மை தாங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்மையை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டாடி தான் ஆகணும். அதுக்கு பின்னாடி 1008 வரலாறு இருக்கலாம். பட் இருந்தாலும் பெண்களை வந்து கொண்டாடுறதுக்கு அப்படின்றதுக்கு ரீசனே தேவையில்லை. அப்படி ஒரு தினமாக இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் மார்ச் 8. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சிரியானிக்கு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து அவங்க நாட்டினுடைய ஒரு பொது விடுமுறை நடக்கிற அளவு அப்படின்னா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1963 பாத் கட்சியை சார்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய புரட்சியை ரெடி பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய அந்த சர்வாதிகார ஆட்சி எதிர்த்து தான். இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஜியாத் அல் ஹரிரி அப்படின்ற ஒரு பர்சன் சர்வாதிகார அந்த ராணுவ புரட்சி எதிர்த்து கலகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து மக்களும் ஒன்று சேர்றாங்க, இந்த கட்சியும் ஒன்று சேருது, ஒரு மிகப்பெரிய லெவலில் புரட்சி வெடித்து அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சு மக்கள் மறுபடியும் அவங்களுடைய ஒரு ஆட்சியை நிலைநாட்டுறாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்திலேருந்து அவங்களுடைய நாடே டோட்டலாக தலைகீழாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படைகளில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா விவசாயிகள், அப்புறம் இந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள், பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர், இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த அரசாட்சி தூக்கி அடிச்சிருவாங்களே. அப்படி தான் அந்த அரசம் வந்து கவுந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியாவினுடைய மிகப்பெரிய மாற்றத்தினுடைய அடித்தளமாக அமைஞ்சதே அந்த 1963 அந்த பாத் கட்சி நடத்தின அந்த புரட்சி தாங்க. அப்படி நடந்த அந்த ரெவல்யூஷனை தான் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சிரியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 8. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் உமன் கொலாபரேஷன் பிரீவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து என்னென்னா பீர் தயாரிக்கிறதுல ஆண்கள் மட்டும் பெரிய ஆள் கிடையாது, நாங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு IWCBD அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2013 ஃபஸ்ட் டைமாக இது வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து 2014 பார்த்தீங்கன்னா 11 நாடுகளை சேர்ந்து 80 பீர் தயாரிக்கும் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பீர் தயாரிக்கிற துறையில் நாங்களும் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்றத பெண்கள் நிரூபிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த உமன்ஸ் டேவை அப்படியே ஒத்து அமையக்கூடிய ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் கொலாபரேஷன் பிரீவ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 8.
நெக்ஸ்ட் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லாவோவும் அல்பேனியாவும் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இன்னைக்கு பெண்மணிகள் தினம் தான். பட் இருந்தாலுமே இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்மாக்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே இந்த நாளை வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தஜிகிஸ்தான், அஜர்பைஜான், ஆப்கானிஸ்தான்லாம் இருக்குதுல்ல, பெலாரஸ், இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இன்றைக்கி அன்னையர் தினமாக தாங்க பார்க்குறாங்க. அவங்க பெண்கள் தினம் அப்படின்றத தாண்டி அன்னையர்கள் தினன்றதை கொண்டாடுறதுல பயங்கரமாக ஆர்வமாகறாங்க. அது ஏன்னான்னு தெரில. சரி, ரைட்டு விடுங்க. இப்படி ஏதோ ஒன்று பெண்களை கொண்டாடுறாங்க இல்லையா, அப்படி கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இனி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லாவோஸும் அல்பேனியாவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 8. பல விடை தெரியாத கேள்விகளுக்கு சிறந்த விடை காலம். மறுபடியும் உங்களால் நாளைக்கு வந்து சந்திக்கிறது. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.